கேரளாவில திருவனந்தபுரத்துல நேற்று ஒரே நாள்ல மட்டும் 1039 பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்களாம். இதனால கேரள அரசு கொரோனா தடுப்பு நடவடிக்கையை மறுபடியும் தீவிரப்படுத்தியிருக்கு. இந்த சூழ்நிலையில தான் கேரளாவில திடீர்னு கொரோனா பாதிப்பு அதிகரிப்பதற்கான பின்னணி காரணம் குறித்து தகவல் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல தெளிவா பார்க்கலாம் வாங்க. சைனாவில இருந்து கடந்த 2019ஆம் ஆண்டு கொரோனா வைரஸ் பரவ தொடங்குச்சு. இந்தியா உட்பட பல நாடுகள்ல பரவன இந்த கொரோனா வைரஸால மக்கள் கொத்து கொத்தா பலியானாங்க. கொரோனா பரவலை தடுக்கிறதுக்கு ஊரடங்கும் அமல்படுத்தப்பட்டுச்சு. இதனால ஒட்டுமொத்த உலகமும் ஸ்தம்பிச்சு போச்சுன்னு சொல்லலாம். தடுப்பூசி கண்டுபிடிச்சு மக்களுக்கு செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் தான் மக்கள் தைரியமா வெளியே நடமாட ஆரம்பிச்சாங்க. 2019 ஊரடங்கினுடைய பாதிப்புல இருந்தே நம்ம இன்னும் முழுசா வெளியே வரலன்னு சொல்லலாம். இந்த கொரோனா வைரஸ்ங்கிறது எவ்வளவுதான் மருந்து செலுத்தினாலும் திரும்ப திரும்ப தன்னை உருமாற்றி தகவமைத்து வெவ்வேறு வேரியன்ட்ல பரவ ஆரம்பிக்குது. இதுக்கிடையில இந்தியாவில திரும்பவும் கொரோனா வைரஸ் பரவ தொடங்கி இருக்கு. மத்திய அரசு வெளியிட்ட தகவலின்படி நேற்று மட்டும் 1185 பேர் கொரோனாவால பாதிக்கப்பட்டிருக்காங்க. இதுல கேரளாவில மட்டும் 1039 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறதா தெரிவிச்சிருக்காங்க. இது கேரளாவில மிகப்பெரிய அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. நம்ம கேரள அரசு கொரோனா பரவலை தடுக்க தீவிர நடவடிக்கை எடுத்துட்டு வராங்க. மாவட்ட வாரியா பரிசோதனைகளை அதிகப்படுத்திட்டு வராங்க. மேலும் கொரோனா சிகிச்சைக்கு தேவையான மருந்து மாத்திரைகளை இருப்பு வைக்க உத்தரவிட்டிருக்காங்க. பொதுமக்களுக்கும் கொரோனா தடுப்பு முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை பின்பற்ற அறிவுரை வழங்கிட்டு வர்றாங்க. இந்த சமயத்துலதான் கேரளாவில திடீர்னு கொரோனா பாதிப்பு அதிகரிச்சதுக்கான காரணம் வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு. அதாவது கேரளால தற்போது ஒமிக்ரானோட JN1 வகை வைரஸ் பரவுறதுனாலதான் திடீர்னு பாதிப்பு அதிகமாயிருக்குன்னு சொல்றாங்க. இத பத்தி தொற்றுநோய் நிபுணரான டாக்டர் கிலாடா கிட்ட கேட்கும் போது இந்த வகை வைரஸ் இதுவரைக்கும் உலக அளவுல 38 நாடுகள்ல கண்டறியப்பட்டிருக்கிறதாகவும் இந்தியால இது இப்பதான் பரவ தொடங்கி இருக்கிறதாகவும் சொல்றாரு. இந்த வைரஸ் சளி, இருமல், மூச்சு திணறலை ஏற்படுத்தும். தற்போதைய சூழ்நிலையில ICU சிகிச்சையில யாருமே இல்ல. அதிர்ஷ்டவசமா எந்த உயிரிழப்பும் ஏற்படல. அதனால நம்ம பயப்பட வேண்டாம். ஆனா முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை நம்ம கண்டிப்பா கடைபிடிக்கணும்னு சொல்றாரு. பொதுமக்கள் வீட்டை விட்டு வெளியே வரும்போது மாஸ்க் அணிகிறது, கைகள் அவ்வப்போது சுத்தப்படுத்துறது, கொரோனா பாதிப்பு அறிகுறி இருந்தாலே உடனே ஹாஸ்பிட்டல்ல போய் பரிசோதனை செஞ்சுக்கிறது, கொரோனா பாதிப்பு அறிகுறி இருக்கிறவங்க கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறது உள்ளிட்டவற்றை பொதுமக்களும் கண்டிப்பா பின்பற்றணும் அப்படின்னு மருத்துவர்களும் அறிவுரை வழங்கியிருக்காங்க.